வணக்கம். 96 தத்துவங்கள்ல விகாரம். இந்த விகாரம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, விவகாரமான ஆட்கள், வில்லங்கமான நபர்கள் இவங்களையெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெளிவாக உணர முடியும். பார்த்தாவே சரி நம்ம ஆள் இந்த மாதிரி டைப்பு, இவங்ககிட்ட நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த விகாரம் எப்படி என்ன செயல்படுதுன்னு பார்க்கலாம். காமத்திலிருந்து தான் விகாரமே உருவாகுது. விகாரம் 8 வகை. காமம், ஆசை, பொய், மறதி, பயம், பதற்றம், வேகம், விரக்தி. இந்த 8 வகையான விஷயங்கள் தான் ஒரு மனுஷனை படிப்படியா அந்த விரக்தி லெவல்ல கொண்டு போகும். அப்படி மனிதனோட படிநிலைகள் மாதிரி மனிதனோட குணங்கள் அப்படியெல்லாம் செயல்படும். ஒருத்தனுக்கு காம உணர்வு ஜாஸ்தியா இருந்ததுனாவே அவனுக்கு ஆசையோட பேராசை ஜாஸ்தியா இருக்கும். பேராசை அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அவன் ஏதோ ஒரு அபகரிப்பான். இன்னொரு பொருளை தனக்குண்டானதா அபகரிக்கிற வேலையை செய்வான். அப்படி செஞ்சு போட்டு குற்றங்களை செஞ்சுட்டு மாத்தி மறுதளிச்சு பேசுவான், பொய் பேசுவான். இப்படி பொய் பேசுறதுனால அவனுக்கு என்ன ஆகும்னா, யாருக்கிட்ட எந்த பொய்யை எப்போ பேசணும்னே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா யார்கிட்ட எல்லாம் என்னென்ன பொய் பேசணும்னு தெரியாமல் குழப்பத்தில் மாற்றி பேசுவாங்க. அப்போ அதனால என்ன ஆகும்னா, மறதின்னு ஒரு விஷயம் உருவாயிடும். இதன் அடிப்படையில் மறதி உருவாயிருச்சுனாவே அவனுக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு விஷயம் நமக்கு மறந்து போச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும், பயம் வந்துடும். அந்த பயத்தோட எண்ணிக்கை அதிகமாகனா ஒரு பதட்டமான மன உணர்வு நமக்கு ஏற்பட்டுரும். பதட்டம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக செயல்படுவோம். கொஞ்சம் இயல்பு நடைய மீறி, இயல்பு வாழ்க்கையை மீறி கொஞ்சம் வேகமாக நம்ம செயல்படுவோம். அப்போ வேகமாக செயல்படுறவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வேகமாக செயல்பட்டாவே கடைசியில் ஒரு முடிவு பிரச்சனையில் போய் முடியாது. அது பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன, அது ஒரு உதாரணத்துக்கு வண்டியில் வேகமாக போகிறான்னு வைங்களேன், என்ன ஆகும், விபத்து ஏற்பட்டதுன்னா முடக்கம் ஏற்பட்டுரும். முடக்கம்னா ஆச்சுன்னா என்ன ஆகிடும், விரக்தியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். பார்த்தீங்களா? அப்போ இந்த காமம் பேராசை உண்டு பண்ணுது. பேராசை பொய் பேச வைக்குது. பொய் மறதியை உருவாக்குது. மறதியான சூழ்நிலைகள் அதிகமாகும் போது நமக்கு பயம் ஏற்படுது, பதட்டம் உருவாகுது. பதட்டத்துக்கு அப்புறம் நம்ம வேகமான செயல்பாட சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அந்த வேகமே நமக்கு என்ன ஆகுது, ஒரு விரக்தியான சூழ்நிலையில கொண்டு போய் ஒரு மனுஷனை நிறுத்திடுது. அப்போ நீங்கள் பாருங்களேன், உங்ககிட்ட பல நபர்கள் பேராசை யார் பிடிச்சவங்கன்னு நீங்கள் டக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க. காமமான ஆள் அப்படிங்கிறவன் யாருன்னா உங்களுக்கு உடனே தெரியும். பொய் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள், உங்கள் நண்பர்களில் அழகாக சொல்லிடுவீங்க. பொய் யார் தான் பேசாமல் இருக்காங்கிறது அது கிடையாது. பொய் பேசக்கூடிய சூழ்நிலை தன்மை எப்பொழுதும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க பொய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதுக்காண்டி ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல காரியத்துக்காண்டி ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லலாம். அப்போ பொய் எப்படி பேசுகிறாங்க, யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நண்பர்கள் தெரியும். அப்புறம் மறதியோடு சுற்றிட்டு இருப்பாங்க. கேட்டேன்னா, ஐயோ மறந்துட்டேன் மச்சான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சொன்ன விஷயத்தவே நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அதை மறந்துடுவான். நம்ம அவனை அக்கறை இல்லைன்னு கூட எடுத்துக்க முடியாது. அவனோட இயல்புத்தன்மை அதுதான், அந்த சூழ்நிலையில் இருக்கான். அப்புறம் பதட்டமாக பயப்படுவாங்க, பயமான சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் பதட்டம் வரும். பதட்டமால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், சில பேர் படபடப்பு ஏற்பட்டும் தானாகவே. இது கர்ம வினையோட சேர்ந்தது தான். இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையில் அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். ஒரு எக்ஸாமு ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கும் கூட போவாங்க. வேலை கிடைச்சா பார்க்குறோம், இல்லைன்னா இல்லை அப்படின்னுலாம் இருக்க மாட்டான். அந்த இன்டர்வியூக்குள்ளே போனோன்னுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அது ஏன் பதட்டம் எடுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். அப்போ பதட்டமான சூழ்நிலை வருது அப்படின்னாவே அதில் சூட்சம் அடங்கி இருக்குது. அவர் நிறைய பிரச்சனைகள் அந்த
படிநிலைகள்லாம் கடந்து வந்திருக்காரு ஏதோ. அதனாலதான் அவருக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், அந்த பதட்டம் சாதாரண மனுஷன் ரொம்ப தெளிவா இருக்கிறவன், காம குரோதம் இல்லாதவன் மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவன்லாம் பதட்டப்பட மாட்டான். நீங்க போய் பாருங்க, எந்த சூழ்நிலையும் பதட்டப்பட மாட்டான். சரி வா பார்த்துக்கலாம், இன்னும் நிதானமா நின்று மோதி பார்ப்பான். அப்ப பதட்டம் ஏன் வருது? அது அந்த மாதிரி விஷயங்கள்னால பதட்டம் வரும். அப்புறம் பயம், பதட்டம், வேகம், அப்புறம் இந்த மாதிரி விரக்தி. இந்த மாதிரி சில பேர் விரக்தி நிலையில எல்லாம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த விரக்தியா இருக்கிறவன் தான் வந்து பெரிய தவறுகளை பண்ணிடுவான், மரணமே ஏற்படுத்துவான். ஒரு விரக்தி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான்னு வைங்களேன், அவன் அந்த கட்டத்துக்கு போயிட்டான்னா அவன் எதை வேணாலும் செய்வான். கூட இருக்கிறவனையும் கூட ஒரு விஷயத்துக்கு சிக்க வச்சு இவன் நல்லா இருக்கணும்னா அதை பண்ணிடுவான். என்ன வேணா செய்வான் அந்த விரக்தி நிலையில. இப்போ ஆரம்ப கட்டத்தில் காமத்துல இருந்து எந்தெந்த வாழ்க்கையை எட்டா பிரிச்சுக்கணுங்கிற மாதிரி இந்த 8 நிலைகள்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்பயோ உடனே பாருங்க, உங்க நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க, லிஸ்ட் எடுங்க. அந்த அடிப்படை அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. யாரை யாரை எங்க வைக்கணுங்கிறது நமக்கு தெரியல. இப்ப தெரியுதா? 8 பேருக்கு 8 வகையான மனிதர்கள் இருக்காங்க. அந்த 8 படிநிலையில இருக்கிறவங்க யாரை எங்க வைக்கணும். நீங்களே இருக்கீங்க, உங்க நண்பர்களோட காமத்தை பத்தி நிறைய பேசுவீங்க, சல்லோபமா இருந்திருப்பீங்க. கல்யாணம் ஆனோடனே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றீங்களா சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல, இவன் காம பேர் வழி, இவனையெல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு தெரியுதுல்ல. அப்ப பேராசை பிடிச்சவனோட இருந்தா என்ன நடக்கும்? அப்ப அடுத்தடுத்த சூழ்நிலைகளுக்கு அவன் ஒருத்தன் நகர்ந்திருக்கிறான். எந்த மாதிரி கதாபாத்திரங்கள், அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு விகாரத்தை புரிஞ்சு அந்த விவகாரமான ஆட்களை எல்லாம் பார்த்து நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா நல்லபடியா இருக்கும். நன்றி.